எறும்பும் சிலந்தியும். உழைப்பின் இரு வேறு வடிவங்கள். உங்கள் வரிகள் குறிப்பிடுவது போல, எறும்பு போல ஓடி ஓடி உழைப்பவர்கள், யோசிக்கத் தெரியாதவர்கள் அல்லது யோசிக்க நேரம் ஒதுக்காதவர்கள். அவர்கள் தங்கள் ஆற்றலை முழுமையாக செலவழித்து இடைவிடாமல் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். இது பாராட்டத்தக்க உழைப்பு என்றாலும் சில சமயங்களில் இதன் விளைவு குறைவாக இருக்கலாம். அவர்கள் எப்போதும் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் சிலந்தி புத்திசாலித்தனத்தின் சின்னம். அது ஒருமுறை தனது வலையை பின்னிவிட்டால் அமைதியாக காத்திருக்கும். அதன் வலைக்குள் வந்து விழும் இரையை பொறுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். சிலந்தி தனது நேரத்தையும் சக்தியையும் ஒருமுறை திறம்பட முதலீடு செய்து பின்னர் அதன் பலனை அனுபவிக்கிறது. புத்திசாலியின் வழி. இதேபோலத்தான் ஒரு புத்திசாலியான மனிதனும் செயல்படுகிறான். அவன் தன் திறமைகளை மிகச் சிறப்பாக வளர்த்துக் கொள்கிறான். இது சிலந்தி தனது வலையை உறுதியாகவும் திறமையாகவும் பின்னுவதற்குச் சமம். திறன் வளர்ச்சிக்குப் பிறகு அவன் வாய்ப்புகளை தேடி அலைவதில்லை. மாறாக அவனது திறமைகளையும் அதன் மூலம் அவன் உருவாக்கும் மதிப்பையும் தேடி வாய்ப்புகள் அவனை நாடி வரும். எறும்பு போல ஓடித் திரியாமல் சிலந்தி போல தனது இடத்தில் உறுதியாக நின்று வரும் வாய்ப்புகளை பொறுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்திக் கொள்கிறான். சுருக்கமாகச் சொன்னால் இது வெறும் கடின உழைப்பை பற்றியது அல்ல, மாறாக புத்திசாலித்தனமான உழைப்பை பற்றியது. ஒருமுறை சரியாக முதலீடு செய்யப்பட்ட உழைப்பும் திறமையும் பல மடங்கு பலனை தரும் என்பதை இந்த உவமை அழகாக உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.